உலக அளவுல போயிட்டு இருக்கிற போர்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சில உதவிகளை பண்ணாங்க அப்படின்னா ஈரான் நாங்க உலக பொருளாதாரத்தையே சரிவுக்கு கொண்டு வர அளவுக்கு ஒரு விஷயத்த பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு நேத்துல இருந்து நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குது. ஈரான் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய பொருளாதாரங்கள் நிறைய போக்குவரத்து மூலமா நடந்துகிட்டு இருக்குது. வான்வழி போக்குவரத்தா இருக்கட்டும், கடல்வழி போக்குவரத்து, முக்கியமா கடல்வழி போக்குவரத்து நிறையவே நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் இந்த கடல்வழி போக்குவரத்துல நிறைய வளைகுடா பகுதிகளில் இருக்கக்கூடிய சில நீர்முனைகள் மூலமா கப்பல்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்குது இன்றளவுக்கும். அப்படி ஈரான் என்ன விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய்களை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற இந்த ஒரு வளைகுடா பகுதியில இருக்கக்கூடிய பாதையை நாங்க பிளாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பல வருஷமா ஹார்முஸ் ஜலசந்தியை பிளாக் பண்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த முறை அதை பிளாக் பண்றமா இல்லையா அப்படிங்கிறது அமெரிக்கா கையில தான் இருக்கு அப்படின்னு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹார்முஸ் ஜலசந்தி என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சில கப்பல் வழி போக்குவரத்துல முக்கியமா இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல நிறைய சொல்லலாம். சூயஸ் கால்வாய், பனாமா கால்வாய், அதே மாதிரி ஹார்முஸ் ஜலசந்தி இப்ப நான் சொன்னது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுல முக்கியமா சூயஸ் கால்வாய் விதமா நிறைய கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு இருக்குது. 2021 கூட எவர் கிவன் அப்படிங்கிற ஒரு கப்பல் பயங்கரமான காற்று வீசின காரணத்தால அந்த ஒரு சூயஸ் கால்வாயை பிளாக் பண்ணுச்சு. இதனால மட்டும் அப்போ ஒரு நாளைக்கு 9.6 பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. ஒரு மணி நேரத்திற்கு மட்டும் 400 மில்லியனுக்கும் அதிகமாக பொருளாதாரம் சரிவை கண்டுட்டு இருந்துச்சு அந்த கப்பல்ல இருந்த பொருட்களை மட்டும் மையமா வச்சு. ஆனா இந்த சூயஸ் கால்வாய் எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட கால்வாய் தான். இந்த கால்வாய் மட்டும் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு கப்பலும் ஆப்பிரிக்கா கண்டத்தை சுத்தி தான் போயாகணும். இந்த கால்வாய் செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கால்வாய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பனாமா கால்வாயும் அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கப்பல் வழி போக்குவரத்து கால்வாய். சரி, ஓகே. இப்ப இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது உலக வர்த்தகத்துல 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியா ஒரு நாளைக்கு நடந்துகிட்டு இருக்குது. தோராயமா 18 இருந்து 19 மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் இந்த வழியா பாத்தீங்கன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வர்த்தகம் நடக்கக்கூடிய இடத்த ஈரான் மூடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உலக அளவுல நிறைய பொருளாதாரம் பாதிக்கும். இதுல இந்தியாவும் பாதிக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்த ஹார்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிறது என்னென்ன கண்ட்ரிஸ உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, ஈராக், ஈரான், ஓமன், இந்த மாதிரி கச்சா எண்ணெய்கள் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடிய இந்த நாடுகளை மையமா வச்சு அந்த கால்வாய் இருக்குது. சோ யோசிச்சு பாத்துக்கோங்க, நமக்கு கச்சா எண்ணெய் இங்க இருந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஈரான் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கையில எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு பாதிப்பு ஏற்படுமானா நமக்கு எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா நமக்கான இறக்குமதி பாதிக்கப்படாது. ஆனா பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றமே ஏற்படலாம். விலை அந்த அளவுக்கு உயர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் நடக்கிறது இஸ்ரேல் அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பொறுத்து ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுல தான் இருக்கு.